ஹலோ வீவர்ஸ், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? 6 மாதங்களை கடந்து வந்துட்டோம். பாதி வருடமே கடந்து விட்டது. இந்த 6ஆம் மாதத்தில் மகிழ்ச்சி, துன்பம், சந்தோஷம், கஷ்டம், உயர்வு, தாழ்வு, மேன்மை என அநேக விஷயங்கள் வருவதும் போவதுமா இருந்திருக்கும். இதையெல்லாம் கடந்து வந்த நம்மிடம் தேவன் இந்த 7ஆம் மாதத்தில் சொல்லும் வாக்குத்தத்தம் என்ன என்பதை பார்ப்போம் வாருங்கள். நல்லது, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் இரு. லூக்கா 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களை பார்த்து உத்தம ஊழியக்காரனே என்று சொல்லும் வார்த்தை யார் சொல்வது? ஏன்? நீங்கள் வேலை செய்யும் ஸ்தலத்தில் எஜமான் சொல்லுவான். நீங்கள் எந்த ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, உயர் மட்டத்தில் இருந்தாலும் சரி, கீழ் மட்டத்தில் இருந்தாலும் சரி, ஏன் கடைநிலை வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் பெரும் சான்று உத்தமர். ஆம், உங்களின் முன்னிலையை பார்த்து உங்களை உயர் பதவிகளுக்கு முன்னேற்றி வரும் எஜமான் உங்களிடமே வருவார் என்பதை கர்த்தர் கொடுக்கும் வாக்குத்தத்தமாய் எப்பொழுது புறப்பட்டு உங்களிடமே வருகிறது. நல்லவன் என்ற பெயரும் உத்தமன் என்ற சான்றும் பெறுவது மாத்திரமல்லாமல் உயர்ந்த நிலைக்கும் முன்னேற போகிறீர்கள் என்பதை மறவாதீர்கள். நீங்கள் எந்த இடத்திலும் உண்மையாயிருங்கள். எதற்காகவும் எவருக்காகவும் உங்களை மாற்றிக் கொள்ளாதீர்கள். கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றால் எல்லாவற்றிலும் உண்மையாய் இருந்தால் எத்தனை பெரிய ஆசீர்வாதம் வரும் என்பதை எண்ணி பாருங்கள். நல்லது, மீண்டும் சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட். பை.